வணக்கம், நான் உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் குருமா செய்ய தேவையான பொருட்கள், அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட் சொல்கிறேன். பச்சை மிளகாய் 5, ஒரு சின்ன துண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடணும் நம்ம. அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3 வெஜிடபிள் எடுத்துருக்கிறேன். அது கூட தக்காளியும் எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான, நான் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெங்காயம், கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, தண்ணி. நம்ம இப்போது வெஜிடபிள் குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். சட்டி சூடாயிட்டு நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா உருகி சூடாயிருச்சு. இப்போ நான் பெருஞ்சீரகத்தில் தாளிக்கிறேன். இதை சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எல்லா காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ காய்க்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடலாம். இது ஒரு 5 to 7 minutes நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை இப்போ எடுத்துருக்கோம். தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி. இதை எல்லாத்தையும் முதல்ல ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மை போல் அரைக்கணும். காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் லாஸ்ட்டில் மல்லித்தழையை தூவி விட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சப்பாத்தி கூட சாப்பிட போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.